முஹர்ரம் என்பது வருடத்தினுடைய முதலாவது மாதம். சஃபர் அதுக்கடுத்து வரக்கூடிய இஸ்லாமிய மாதங்களில் இரண்டாவது மாதம். இந்த சஃபர் என்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? அதற்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. பொதுவாக ஒரு அர்த்தம், சஃபர் என்று சொன்னால் காலியாக இருத்தல், வெற்றிடமாக இருத்தல் என்கிற அர்த்தம் உண்டு. ஏன் இந்த பேர் வந்ததுன்னு சொன்னால், அரபு மக்களிடத்தில் அஷ்ஹருல் ஹுரும் சங்கியான மாதங்கள் என்பது சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் ஒருவருக்கொருவர் பழிவாங்குகிற தருணம் இருந்தாலும் கூட தாமதிக்கிற காலங்களாக அந்த காலங்கள் மாதங்களை அவர்கள் கணித்து வந்தாங்க. எனவே இந்த அஷ்ஹருல் ஹுரும் என்கிற புனிதமான மாதம் துல்காயதாவை தொற்று முஹர்ரம் வரை தொடர்ந்து வரக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் எல்லா அரபு மக்களுமே அவர்களுடைய வீடுகளில் இருப்பாங்க. யாரும் சண்டைக்கு போக மாட்டாங்க, எந்த விஷயங்களிலும் ஈடுபட மாட்டாங்க. முஹர்ரம் முடிந்த அடுத்த சஃபர் என்பது புனித மாதங்களில் வராது. எனவே சஃபருடைய பிறையை பார்த்த பிறகுதான் அந்த அரபு மக்கள் தங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியே போக ஆரம்பிப்பாங்க. நிறைய வீடுகள் ஆண்கள் இல்லாத வீடுகளாக அந்த சஃபருடைய மாதம் என்பது அரபு உலகத்தில் இருந்தது. வீடுகள் எல்லாம் காலியாக இருப்பதால் இந்த சஃபர் என்கிற மாதத்திற்கு வெற்றிடம் என்கிற அர்த்தம் இருந்தது. ஆனால் அது மட்டுமல்லாமல் அரபு மக்களிடத்தில் வருடத்தினுடைய 2 மாதங்கள் எப்படி நம்ம சஃபருக்குன்னு ஒரு அளவுகளை வைத்திருக்கிறோமோ இதை போன்று அவர்களும் சில அளவுகளை வைத்தாங்க. 12 இஸ்லாமிய மாதங்களில் அறியாமை காலத்தில் இந்த சஃபருடைய மாதத்தையும் ஷவ்வாலுடைய மாதத்தையும் அவர்கள் ஒரு துர்ச்சகனமாக பார்த்தாங்க. அந்த மாதம் என்பது ஒரு பரக்கத் நிறைந்த மாதம் அல்ல, இந்த மாதம் என்பது பீடையாக மாதம் என்கிற ஒரு தொனியில அந்த மக்கள் வருடத்தின் 2 மாதங்களை பார்த்தாங்க. அந்த கண்ணோட்டத்தில் தான் இஸ்லாமிய சமூகத்தில் பல மனிதர்களுடைய உள்ளங்கள் சஃபரை ஒரு வெறுத்தியாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை நம்மால் பார்க்க முடியுது. சஃபர்னா எப்படிப்பட்ட மாதம்? அது பரக்கத்து இல்லாத மாதங்க. ஒற்றை வரியில சொல்லணும்னா இது பீடையுடைய மாதம் சொல்றோம். வாய் கூசாமல் தைரியமா பேசுறோம். இந்த மாதம் என்பது பீடையுடைய மாதம். அதற்கு நிறைய காரணங்களை நாமளே வர்ணிக்கிறோம். நான் சொல்ல வருவது, அரபு உலகத்துல வருடத்தின் 2 மாதங்கள் துர்ச்சகனமாக பார்க்கப்பட்டது. இஸ்லாமுடைய வருகைக்கு பிறகு அதெல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டது. பொதுவாக சஃபர் என்பது நம்முடைய கண்ணோட்டத்திலும் ஒரு முகம் சுளிக்கிற, இந்த மாதத்தில் எந்த சுப காரியங்களும் கையில் எடுக்கக்கூடாது என்கிற மாற்றாவுடைய கலாச்சாரத்தை போன்று நாமளும் பார்க்கிறோம். எப்படி அவர்கள் ஆடியுடைய மாதத்தை எந்த விதமான சுப காரியங்களிலும் ஈடுபட மாட்டாங்க. ஒரு வீட்டுக்கு போகிறதா இருந்தால் கூட இது ஆடி மாதம்ப்பா அப்படின்னு தள்ளி போடுவாங்க. அவர்களுடைய நம்பிக்கை அந்த தொனியில் இருப்பதை போன்று இஸ்லாமிய சமூகத்தில் சிலரும் கூட சஃபரில் நிக்கா செய்யக்கூடாது, நிக்காவுடைய பேச்சுகள் பேசக்கூடாது, ஒரு வியாபாரத்தை தொடங்கக்கூடாது என்க துர்ச்சகனமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த நிலையில் நாம் இருக்கிறோம். பாருங்க, எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாஹுடைய படைப்புல சட்டங்கள்ல அளவுகோல் யார் கொடுக்கணும்னா அல்லாஹ் ரசூல் தான் கொடுக்கணும். இது ஆகும் இது ஆகாது என்கிற அந்த வார்த்தையின் வெளிப்பாடு அல்லாஹ் ரசூலிடம் மட்டும்தான் வரணும். சஃபர் பீடையுடைய மாதம் என்பதாக வார்த்தையில் சொல்லிட்டு போக முடியாது. ஏன் தெரியுமா? இந்த பீடைன்னு சொன்னா இதற்கான ஆதாரத்தை கொடுக்கணும். இது அல்லாஹுடைய படைப்பு. மாதங்கள் என்பது அல்லாஹுடைய படைப்பு. சஃபரை குறித்து நாம் முகம் சுளிக்கிற வார்த்தையை சொன்னோம்னா அதற்கான ஆதாரங்கள் இருக்கணும். மார்க்கத்துடைய பறவையில அப்படி எதுவும் சொல்லப்படலை. நம்ம வார்த்தைகளே புரியுதுன்னு சொன்னா சஃபருக்கென ஒரு பட்டியலே வைத்திருக்கணும். இந்த மாதத்துல பீடையுடைய மாதம் என்பதால் எந்த நல்ல காரியங்களும் செய்யாதீங்க, நிறைய முசீபத்துகள் வானத்திலிருந்து இறங்கக்கூடிய நாட்கள் இந்த சஃபருடைய மாதம். சில விகாரமான ஜின்களுடைய பரவல் கூட இந்த மாதத்தில் இருக்கு. இதெல்லாம் கிதாபில் எழுதுறாங்க. ஒவ்வொரு இஸ்லாமிய சமூகத்துல ஒவ்வொரு இலாக்கால வாடக்கூடிய உள்ளங்கள்ல இப்படிப்பட்ட எண்ண அலைகள் இருக்குது. இந்த சஃபருக்கு பின்னால் நிறைய வாக்கையாத்துகள் சம்பவங்களை புனச்செய்திகளாக நம்ம கட்டவிழ்த்து விடுறோம். ஒரு வடி மேல போய் அல்லாஹ் ரசூல் மேலே பிதிய வைத்திருக்கிற மாதிரி இந்த சஃபர் என்பது பெருமானார் உடல்நிலை சரியில்லாமல் போன மாதம். இந்த சஃபருடைய கடைசியில தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஷிஃபா சற்று கிடைத்தது என்கிறதெல்லாம் நம்ம வர்ணிக்கிறோம். அது எல்லாவற்றிற்குமே ஒரே வார்த்தையில் பதில் சொல்லணும்னா குர்ஆன் ஹதீஸ் சஹாபாக்கள் இருந்து நம்ம வரலாறு படித்தோம்னா எந்த ஆதாரமும் கிடையாது. சஃபர் பீடை என்கிற வார்த்தைக்கு குர்ஆன் ஹதீஸ் வரலாறுகள் எந்த ஒரு வார்த்தை இடைச்சொற்கள் கூட கிடையாது. மாதாக சஃபரை குறித்து நிறைய சுப செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. எனவே பீடை என்கிற வார்த்தை சஃபரோடு இணைக்கப்படணும் சொன்னா அதற்கு ஆதாரங்கள் வேணும். குர்ஆன் ஹதீஸ் அதை மறுக்குது. எனவே இந்த மாதத்தை ஒரு தர்ச்சுகனமாக, ஒரு தர்த்தினம் பிடித்த மாதங்களாக நேரங்களாக பார்ப்பது என்பது பெரும்பாவத்தில் கட்டுப்பட்டிருக்கு.
மார்க்கம் காட்டி தராத விஷயங்களை மார்க்கமாக அனுஷ்டிப்பது என்பது பாவங்கள்ல சேரும். சஃபர் என்பது 12 மாதங்களில் ஒரு மாதம். எப்படி ஜனவரி பிப்ரவரி என்பதாக இருக்குதோ, முஹர்ரம் சஃபர் என்பதாக இஸ்லாமிய மாதங்கள் சுழல்கின்ற அந்த சுழற்சியில சஃபரும் ஒன்று. மற்ற இதர மாதங்கள் எதெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் சஃபர்லையும் நடந்திருக்குது. துக்கமான காரியங்கள் சஃபர்ல நடந்திருக்குது. நிறைய வரலாற்று சகாப்தங்கள் சஃபர்ல நடந்திருக்குது. நம்முடைய பெரியார்கள் சொல்லுவாங்க, சஃபர் என்பது இது அல்லாஹுடைய மாதம், அல்லாஹ் ஏற்படுத்திய மாதம். மாதங்களை யாருங்க கட்டமைத்தா? அல்லாஹ் தான் கட்டமைத்தான். நீங்க மாதங்களை குறை சொல்றீங்கன்னா அதற்கு பின்னாடி அந்த மாதங்களில் இருக்க நேரங்களை குறை சொல்றீங்கன்னு அர்த்தம். நேரங்களை திட்டக்கூடாது. மனிதன் தன்னுடைய இயலாமையில எனக்கு நேரமே சரியில்லைங்க, இந்த நேரத்தை நான் போய் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி நம்முடைய பலகீனத்தை நேரத்து மேல பழி போடுறோம். பாருங்க, நேரங்களை திட்டுவது ஹராம், நேரங்களை திட்டுவது பாவமான செயல். அல்லாஹ் சொல்வதாகவே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நேரங்கள் என்பது என்னுடைய அதிகாரத்தில் இருக்கு. அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அதிகாரத்தில் இருக்குது. நபி சொன்னாங்களா, தசுப்புத்தஹர ஃபைன்னி அனத்தஹர், காலங்களை திட்டாதீங்க, காலங்கள் மீது பழி போடாதீங்க. இரவு பகல் மாற்றி அமைக்கிற இந்த சுழற்சி என்பது என் அதிகாரத்தில் இருக்குது. அந்த இரவில் எது நடக்க வேண்டும், பகலில் எது நடக்க வேண்டும், இதெல்லாம் என் அதிகாரத்துக்கு கீழே நடக்குது. மனிதன் சில நேரங்களில் வரம்பு மீறி அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அந்தஸ்துக்கு மாற்றமான வார்த்தையில உபயோகிக்கிறான், என்னுடைய அதிகாரத்துக்கு எதிரான வார்த்தையில் உபயோகிக்க ஆரம்பிக்கிறான். காலங்களை திட்டாதீங்கன்னு அல்லாஹ் சொல்வதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஃபரை திட்டுவது, சஃபரை துர்ச்சகனமாக பார்ப்பது என்பது ஒரு பக்கத்தில் நேரங்களை குறை சொல்வதை போன்றாகும், அது அல்லாஹை பழிப்பதை போன்று. அருமையானவர்களே, சஃபர் என்பது இது புனிதமான மாதம், கண்ணியம் நிறைந்த மாதம். நான் சொல்வது நிறைய வரலாற்று சகாப்தங்கள் அல்லாஹ் அந்த சஃபர்ல தான் நிகழ்த்தி இருக்கிறான். இன்னும் ஹதீஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா சஃபரை துர்ச்சகனமாக பார்க்கக்கூடாது என்பதாக வந்திருக்குது. நம்ம சஃபரை பீடைன்னு சொல்றோம், ஆனால் ஹதீஸுடைய கிதாபுகள்ல சஹீ புகாரி முஸ்லீம் எடுத்துக்கோங்க. ஹதீஸ்ன்னு சொன்னா முதல்ல புகாரி பக்கம் தான் திரும்புவோம், அது இல்லைன்னா முஸ்லீம் பக்கம் திரும்புவோம். இது 2 கிரந்தங்களுக்கு பிறகுதான் மற்ற கிரந்தங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பார்வைகள் நமக்கு தென்படும். சஹீ புகாரி முஸ்லீமிலேயே தெளிவா இந்த வார்த்தை வருது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபரை பீடையாக கருதாதேன்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா அதுவ வலா துயரத வலா ஹாமத வலா சஃபர. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க சகுனம் பார்க்காதீங்க. சகுனம் பார்ப்பது என்பது மார்க்கத்தை தடுக்கப்பட்டிருக்குது. நல்ல நேரம் கெட்ட நேரம் சொல்லாதீங்க, வாஸ்து பார்க்காதீங்க, மூட நம்பிக்கைகளை நம்பாதீங்க. லா அதுவ, சகுனம் பார்ப்பது இஸ்லாத்துல கிடையாது. வலா துயரத வலா ஹாமத, பறவைகளை கொண்டு நீங்க துர்ச்சகனம் பார்க்காதீங்க. அரபுகளத்துல பறவைகளை பதக்க விடுவாங்க, அது இறங்கும் பொழுது வலது பக்கம் இறங்குதா இடது பக்கம் இறங்குதா இதை வைத்து அவர்கள் தங்களுடைய காரியங்களை திட்டமிடுவாங்க. நபி இதை சொன்னாங்க, வலா துயரத வலா ஹாமத, ஆந்தைகளை கொண்டும் பறவைகளை கொண்டும் சகுனம் பார்ப்பது கூடாது. வலா சஃபர, சஃபர் என்பது பீடை மாதம் அல்ல என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே காலங்களை திட்டக்கூடாது, மாதங்களை வசைப்பாடக்கூடாது. யார் உண்மை காலங்கள் மீது பழி போடுவாங்கன்னா காஃபிர்கள் தான் போடுவாங்க. நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனத்துல அல்லாஹ் அதை தான் சொல்லுகிறான், ஒமா ஹயாத்துன துன்யா நமூது வ நஹ்யா ஒமா யுஹ்லிகுன தஹர். காஃபிர்களை தான் சொல்லுவாங்க, இறப்பு வாழ்வு எல்லாம் இந்த உலகத்துல தான், எங்களுடைய இந்த உலகத்துடைய நேரங்களோட தான் இருக்குது, நாங்கள் இறந்துட்டோம்னா எங்களுக்கு மறு உலகம் கிடையாது, இறைவன் மறு இறைவன் கிடையாது என்பதாக காலங்கள் மீது எல்லாவற்றையும் சுமை சேர்த்துவது காஃபிருடைய செயல். எனவே சஃபரை திட்டுவது என்பது மிகப்பெரிய பாவத்தில் கட்டுப்பட்டு இருக்குது. இது அல்லாஹ்வுடைய சுழற்சியில் இருக்கக்கூடிய மாதம், கண்ணியம் நிறைந்த மாதம். அருமையானவர்களே, சஃபர் என்பது இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு நம்ம நிறைய தலையங்கங்கள் எடுக்கலாம். மார்க்கம் சகுனத்தை தடுத்திருக்குது, ஜோதிடத்தை தடுத்திருக்குது, பச்சை குத்துவதை தடுத்திருக்குது, நேரங்களை கொண்டு காரியங்களை திட்டமிடுவது தவிர்த்திருக்குது. இன்னொரு படி மேலே போய் சொல்லணும்னா, ஒருவர் நடந்து போறான்னு சொன்னா அவர் முகத்தை பார்த்து விடியாதுங்க அப்படின்னு சொல்வது கூட மார்க்கத்தில் ஹராம் தான். ஒரு விஷயத்த இவர் மூஞ்சில முடித்தா ஆகாது, அதை பார்த்தா கூடாது என்கிற வரையறை கூட வார்த்தை கூட வரக்கூடாது. நம்ம புழக்கத்தில் இருக்குதுங்களா இல்லையா? வெளியே ஏதோ ஒரு வேலையா போறோம், ஒரு பூனை அப்படி தன்னுடைய நடைபாதையில் நடந்து போச்சுன்னு சொன்னா பூனை குறுக்கில் வந்துச்சுன்னு திரும்பி வந்துடுவோம். யோசித்து பாருங்க, அந்த பூனை கடந்து போன பிறகு அந்த பூனைக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த பூனை இப்படி நினைக்கலாம்ல, இவர் மூணு இடையில வந்தனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி. 2க்கும் காலிப்புகள் இருக்குது.
அருமையானவர்கள் சொல்ல வருவது, படைப்பினங்களை வைத்து நேரங்களையும் சகனங்களையும் பார்க்கக்கூடாது. இது மார்க்கம் முற்றிலுமாக தடுக்குது. சஃபர் என்பது இது கண்ணியம் நிறைந்த மாதம். எப்படி மற்ற மாதங்கள் இருக்கிறதோ இந்த ஓர்மையில தான் அல்லாஹ் தஆலா இந்த சஃபரையும் வைத்திருக்கிறான். மார்க்கத்துடைய பார்வையில் பீடை என்கிற வார்த்தையே கிடையாது. இது ஒன்று விளங்கிக்கிங்க. இன்னைக்கு சஃபருக்கு பீடைங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறோம். ஆனால் மார்க்கத்துடைய எந்த படைப்புக்குமே எந்த இடத்திலுமே பீடைங்கிற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. எந்த விஷயத்திலும் பீடைங்கிறது கிடையாது. ஒரு ஹதீஸ் இப்படி வருதா இல்லையா? இன்னமா ஷவும், பீடைன்னு இருக்குதுன்னு சொன்னா அத்தார் அது வீடு, அல் மர்வா அது பெண், அசப அல் ஃபரஸ் அல் வாகனம்னு வருது. பீடை ஒன்று இருக்குன்னு சொன்னா அது ஒன்று பெண்ணாக இருப்பாங்க, அல்லது தங்குகிற வீடையாக இருக்கும், அல்லது பயணிக்கிற வாகனமாக இருக்குங்கிறோம். இந்த ஹதீஸை நம்ம மேலோட்டமாக பார்க்க முடியாது. இந்த ஹதீஸ் கீழே ஷுரூஹாத்தில் எழுதுறாங்க, விளக்கங்கள் எழுதுறாங்க. அசல்ல பீடை என்பது இந்த மூன்றுக்குள் இருக்குது நபி சொல்லலை. இந்த ஹதீஸை தான் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லப்படும். அப்போ அவங்க முகம் அஞ்சலித்து கோபத்தோடு சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூன்று படைப்பில் பீடை இருக்குதுன்னு சொல்லலை. மக்காவில் எதெல்லாம் பீடையாக பாவிக்கப்பட்டதோ, அறியாமை காலத்தில் பேசப்பட்டதோ அது இதுவும் இருந்தது என்பதாக நினைவுபடுத்தினாங்க. மாறா இது பீடை அல்ல என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க. ஆனால் அசல் அந்த ஹதீஸுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் பீடை என்கிற நேரடியான அர்த்தம் கிடையாது. உண்மையில் அந்த மூன்று படைப்புமே ஒரு மனிதனுக்கு நல்லதாக அமைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது பாக்கியம். சாதா, மூன்று விஷயங்கள் ஒருவருக்கு கிடைச்சிருச்சு, நற்பாக்கியமாக கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் அதான் பெரிய வெற்றி. ஒரு நல்ல அஹ்லாக்குடைய மனைவி, நற்குணம் படைத்த மனைவி ஒரு கணவனுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா பெரிய சொர்க்கம்னு அர்த்தம். தங்குவதற்கு ராகத்தான நிதானத்தை நிம்மதி ஏற்படுத்துகிற சிறிய வீடாக இருந்தாலும் சரி, ஆறுதலாக இருக்குதுன்னு சொன்னால் அது அவருக்கு பெரிய பரக்கத். அவர் பயணிக்கிற வாகனம் எந்த விபத்துக்கும் ஆளாகலை, எந்த நஷ்டத்தையும் ஏற்படுத்தலைன்னா அது பெரிய பரக்கத். நபி இதுதான் விளக்குனாங்க. இந்த மூன்று படைப்பும் மனைவி, வீடு, வாகனம் ஒரு மனிதனுக்கு நல்லதாக கிடைச்சிருக்குன்னு சொன்னால் அது பாக்கியம். அது ஒரு வேதத்தில் பாதிப்பு ஏற்படுத்துவதாக இருக்குன்னா அதுதான் ஷகாவத், அதுதான் ஷும், அதுதான் பீடை என்பதாக, பீடையினுடைய நேரடி அர்த்தம் அல்ல என்பதாக நம்முடைய உலமாக்கள் நினைவுபடுத்துவாங்க. நான் சொல்ல வருவது, ஹதீஸில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை கூட நேரடியாக அவர்களை பீடை என்று சொல்லலை. மார்க்கத்தில் யாரையும் துர்ச்சகனமாக பார்க்கக்கூடாது. இவரை பார்த்தா தர்த்தினோம், இதை பார்த்தா தர்த்தினோம், இந்த வார்த்தை சொல்வது கூட மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. எதையுமே நேர்மறையாக பார்க்கணும், நேர்த்தியாக பார்க்கணும். இப்படிதான் நம்முடைய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருது. நம்முடைய பெரியார்கள் சொல்லுவாங்க, இந்த சஃபரை தொட்டு அனுஷ்டாக்கப்படுகிற எல்லா புராணங்களுமே மௌது ஆற்றுகள், திணிக்கப்பட்டவைகள், மார்க்கத்தை சொல்லித்தரப்படாத புனைக்கலை கதைகள். இந்த ஒடுக்கத்தி புதன் வந்து வச்சிருக்கிறோம். இந்த சஃபருடைய கடைசி புதனை ஒடுக்கத்தி புதனுங்குவோம். அதற்கு சில வரலாறுகளை சொல்கிறோம். பெருமானா உடல்நிலை சரியில்லாமல் போன பிறகு அவர்களுக்கு அந்த நாளில் தான் அல்லாஹ் சற்று நிவாரணத்தை கொடுத்தான், அவர்கள் குளித்தாங்க. எனவே அதை நம்ம நினைவு கூர்ந்து நாம் சில இனிப்பு பலகாரங்களை செய்யணும், குடும்பத்தோட பூங்காக்கள்லாம் போகணும்னு சொல்லி சில வரலாற்று நிகழ்வுகளை ஒப்பிட்டு நாம் சில அமல்களை செய்கிறோம். கிதாபுகளை தெளிவாக எழுதுறாங்க, சஃபரை தொட்டு எந்த அமலும் கிடையாது. சஃபருக்கு என குறிப்பிட்ட நோன்பு இருக்கானா கிடையாது, குறிப்பிட்ட அதுக்கார்கள் திக்ர் இருக்குனானா கிடையாது, சரி குறிப்பிட்ட வணக்கங்கள் இருக்கிறனால எதுவுமே கிடையாது. இதர மாதங்கள் எப்படி 5 நேரம் தொழுகை இருக்குதோ, இரவுல தஹஜ்ஜத் இருக்குதோ, விடிந்த இஷ்ராக் லுஹா இருக்குதோ, இதை போட்டுதான் சஃபரும் இருக்குதே தவிர இந்த சஃபருடைய மாதங்கள், சஃபருடைய புதன்களுக்கு என எந்த சிறப்பும் கிடையாது. வரலாற்று ஆசிரியர்கள், அஹ்லே இல்ம், மார்க்கத்தை படித்த பண்டிட்டுகள் அவர்கள் எழுதுறாங்க, ஒடுக்கத்து புதன் என்பது பெருமானார் நிவாரணம் அடைந்தார்கள் என்பதாக சில வணக்கங்கள் செய்கிறோம். ஆனால் உண்மையான சத்தியமான நிகழ்வு என்னன்னு கேட்டால், அன்றைய நாளில் தான் பெருமானாருடைய உடல் உஷ்ணம் அதிகமானது, அவருடைய நோய் வீரியம் அடைந்தது. அந்த நோயுடைய வீரியம் கடைசியில் சக்கராத்துடைய நிலை வந்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். உண்மையான வரலாறு என்பது அந்த நாளில் பெருமானார் சிரமப்படுத்தப்பட்டாங்க. அது அப்படியே மாற்றி திரிக்கப்பட்டு தான் பெருமானாருடைய வாழ்க்கையுடைய சரிதங்களை கூட புனைந்து சொல்கிற விழாக்குடைய கோலங்களாக இந்த சஃபரை நாம் மாற்றி வைத்திருக்கிறோம். நான் சொல்ல வருவது, சஃபரை தொட்டு நம்முடைய உள்ளத்தில் உதிக்கிற எல்லா எண்ண அலைகளுமே அது தவறானது, மூட நம்பிக்கைக்கானது. நம்முடைய மார்க்கம் எல்லாவற்றையுமே தடுக்குமே. அறிவுக்கு ஒத்துதோ இல்லையோ மார்க்கம் சொல்வதை பின்பற்றுவது தான் மார்க்கம். அறிவுக்கு அது புலப்படலை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அமலை விட முடியாது. நம்முடைய பெரியார்கள் சொல்லுவாங்க, தண்ணீரில் ஒழு செய்கிறீங்க, தண்ணீரை ஒழு செய்த பிறகு ஒரு காற்று பிரிந்ததுன்னு சொன்னால் ஒழு முடிஞ்சிருங்கிறோம். தண்ணீரை ஒழு செஞ்சது காற்றை கொண்டு எப்படி ஒழு முடியுமா? அறிவு சொல்லுது முடியாதுன்னு, ஆனால் மார்க்கம் சொல்லுது முடியுதுன்னு சொல்லி. தண்ணிக்கும் காற்றுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் மார்க்கம் ஒன்றை கூடும் சொன்னால் அது கூடும்.
மார்க்கம் ஒன்றை ஹலால்னு சொன்னால் அது ஹலால் ஆகிரும். இப்படிதான் பார்க்கணுமே தவிர மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை வணக்கங்களாக பாவிக்குமேயானால் இந்த மார்க்கத்தை பொய்ப்பிப்பவர்களாக கணிக்கப்படுவீர்கள், மறுமையில் கடுமையான விசாரணைகளுக்கும் தண்டனைகளுக்கும் உட்படுத்தப்படுவீர்கள் என்பதாக ஒரு பெரிய நினைவுபடுத்துவாங்க. அருமையானவர்களை, சஃபரை தொட்டு இருக்கக்கூடிய இந்த மாதத்தை முதல்ல துர்ச்சகனமா பார்க்கறது கையை விட்டுடுங்க. இந்த மாதம் புனிதமான மாதம். இன்னும் சொல்ல போனா எல்லா மூட நம்பிக்கைகளுக்குமே மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. சஃபராக இருந்தாலும் சரி, மற்ற இதர மாதங்களாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தில் இல்லாத மூட நம்பிக்கை கையில் எடுத்தோம்னு சொன்னா அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக விமர்சித்தாங்க. ஒரு போரில் கைபரை முடித்து கடந்து போகிறாங்க. புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த சில சஹாபாக்கள் உடன் போறாங்க. வழியில ஒரு மரத்தை பார்க்குறாங்க. அந்த மரத்துல காஃபிர்கள் எல்லாம் வாழை தொங்க விடுறாங்க. அதாத்து அன்பாத்துங்கிற ஒரு மதம் இந்த பகுதி. இந்த காஃபிர்கள் அந்த மதத்தை புனிதமா பார்ப்பாங்க. கொஞ்ச நேரம் அந்த இடத்துல உட்காந்துட்டு போவாங்க. இந்த புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த இந்த மக்களும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இதை போன்ற ஒரு மரத்தை எங்களுக்கும் ஏற்படுத்தி கொடுங்கன்றான். அப்போதான் நபி ஆச்சரியத்தோடு சொன்னாங்க, மனு இஸ்ரவேலர்கள் மூசா நபியை பார்த்து அவருடைய சமூகம் சொன்னாங்க, இவர்கள்லாம் பல தெய்வங்களை வணங்குறாங்களே, எங்களுக்கு ஒரு தெய்வத்தை ஏற்படுத்தி கொடுங்கன்னு கேட்டாங்க. அதே போன்றுதான் உங்களுடைய வினாக்களும் இருக்குது. மாற்றாக இதெல்லாம் செய்யறாங்களே, அவர்கள் இதை தூக்குறாங்க, அதை பிடிக்கிறாங்க, அப்படிங்கிறாங்க, இப்படிங்கிறாங்க, எங்களுக்கு ஒரு வழிமுறை ஏற்படுத்தி கொடுங்களே என்கிற துணியில உங்களுடைய வினாக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மூதாதையருடைய எந்த சடங்குகளையும் பின்பற்றாதீங்க, மூட நம்பிக்கைகளின் பக்கம் கவனம் செலுத்தாதீங்க. நீங்க கையை பார்த்து தான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னா ஜோதிடம் பார்க்கறது தன் கையை பார்த்து நல்லா இருந்திருக்கணும் இல்லைங்களா? உலகத்துக்கே கையை பார்த்து இப்படி இருப்பான் அப்படி இருப்பேங்கிறான். ஆனா அவன் தன் கையை பார்த்து வாழ்வு முன்னேறி இருக்கலாமே. ஜோதிடம் என்பது பொய், அனுஷ்டானங்கள் என்பது பொய், இதெல்லாம் புனை கருத்துக்கள் தான். வாஸ்து சாஸ்திரம் பார்க்காதீங்க. வாஸ்து சாஸ்திரம் பார்த்து வீடை கட்டினீங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமா கட்டினீங்கனாலும் நிம்மதியான வீடாக அது இருக்காது. இது வரலாற்று உண்மை. நீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் போய் பார்த்தீங்கன்னா அது இருக்காது. அல்லாஹ் ரசூல் இதை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. காரியங்கள்ல பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட செயல்கள் அல்லாஹ் பரக்கத்து வைத்திருக்கிறான். இந்த கண்ணோட்டங்கள் தான் உங்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் அசைவுகளையும் ஜொலிக்க வைக்கும், நிம்மதி ஏற்படுத்தும். எனவே எல்லாவித மூட நம்பிக்கைகளையுமே முதல்ல மூளையிலிருந்து வெளியே கழிட்டு வைங்க. குர்ஆன் ஹதீஸை எடுத்து பாருங்க. அல்லாஹ் ரசூல் எதை சொல்லி இருக்கிறாங்களோ அதுதான் சத்தியம். வார்த்தைகளும் காதுகள் ஒலிக்கிற சப்தங்களும் சத்தியம் அல்ல. இது ஒரு நேரத்தில் இப்படி பேசணும், நேரத்தில் மாற்றி பேசும். ஆனால் குர்ஆன் ஹதீஸ் என்பது எல்லா காலங்களிலும் ஒன்றுதான். மூட நம்பிக்கைகளுக்கும் நேரங்கள் மீது பழி போடுவதற்கும் மிக விமர்சனமாக எதிர்க்கப்பட்ட மார்க்கம் நம்முடைய மார்க்கம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு எல்லா நிலையிலும் இந்த மார்க்கத்தை நேர்த்தியான பாதையில கடத்தினாங்க. சஹாபாக்கள் ரொம்ப பேணுதலாக இருந்தாங்க. பைத்துல் ரில்வான் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஹுதைபியா உடன்படிக்கையின் முன்பாக நடந்த ஒரு சம்பவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ள போகிறாங்க. மக்காவாசி உள்ள வர வேணாந்துடுறாங்க. அந்த நேரத்தில் உத்மான் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவுக்குள்ள பேச போறாங்க. உத்மான் வர தாமதமாகுது. ஒரு தகவல் இப்படி பேசப்படுது, உத்மான் கொல்லப்பட்டுட்டாங்க, அவர்கள் கொல்லப்பட்டுட்டாங்கன்னு வருது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்மானுடைய இந்த நிலைக்கு நாம் பகரம் கேட்கணும்னு சொல்லி எல்லாத்துடையும் பையத்து வாங்குவாங்க. அந்த பையத்து தான் பையத்து ரில்வான்ங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல படம் பிடிக்கிறான். அது ஒரு மரத்துக்கீழ தான் நடந்துச்சு. பெருமானுடைய இறப்புக்கு பின்னாடி எந்த இடத்துல உடன்படிக்கை செய்யப்பட்டதோ அந்த மரத்தை புனிதமாக பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மரத்தை அப்படியே லேசா சுத்தி வர ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் உட்கார ஆரம்பிச்சாங்க. முஸ்லீம்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க. உமர் ரலியல்லாஹு இந்த செய்தி கிடைத்தவுடன் முதல்ல கட்டளையிட்டாங்க, அந்த மரத்தை வெட்டி சாச்சிருங்க. அது புனிதமான இடமா இருந்திருக்கலாம், ஆனா அந்த மரம் புனிதமாக்கப்படக்கூடாது, இது மார்க்கத்துல கிடையாது, அந்த மரத்தை வெட்டுங்கன்றாங்க. இதுதான் எல்லா நிலைகளிலுமே மூட நம்பிக்கை தலை தூக்கும் பொழுது அது வேரோடு அழிப்பது தான் காமியுல் பித்ஆ. எல்லா பித்அத்துகளையும் வேரோடு அழிக்கக்கூடிய மார்க்கமாகத்தான் உமர் ரலியல்லாஹு இந்த மார்க்கத்தை விட்டுட்டு போனாங்க. எந்த அனுஷ்டானங்களையும் சஃபரை தொட்டு யோசிக்காதீங்க. அல்லாஹ் வாழ்வதற்கு தான் நேரங்களை கொடுத்திருக்கிறான். எந்த நேரம் துர்ச்சகனம் அல்ல, எல்லா நேரம் நல்ல நேரம் தான். நம்முடைய ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அஸ்ஸமானு குல்லு ஹல்குல்லாஹ், காலங்களுடைய ஒவ்வொரு வினாடிகளையும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான், எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு தான். அந்த காலங்களுடைய நகர்வுகள்ல மனிதனுடைய செயல்கள் இருக்குது. பீடைன்னு சொன்னா எது தெரியுமா? அஷும் ஃபில் ஹகீகா, பீடை என்பதனுடைய அசல் அர்த்தம் என்பது மஅசியத்துல்லாஹ். ஒரு மனிதன் நல்லது செய்யறானா கெட்டது செய்யறான்னு வைத்துதான். நீங்க ஒரு நேரத்துல நல்ல அமல் ஈடுபட்டீங்கன்னா அந்த வினாடி உங்களுக்கு பரக்கத். நீங்க ஒரு நேரத்துல தீமையான காரியம் ஈடுபட்டீங்கன்னா அந்த நேரம் உங்களுக்கு பீடை, அந்த நேரம் உங்களுக்கான விசாரணை. இப்படிதான் பார்க்கிறோமே தவிர காலங்களை நாம் வசைப்படுவது, மாதங்களை குறிப்பிட்டு பீடை என்று கருதுவது மார்க்கத்தில் எந்த அனுமதியும் கிடையாது. இன்னொரு படி மேல போய் சொல்லணும்னா நிறைய வரலாற்றினுடைய அற்புதமான நிகழ்வுகளை சஃபர்ல தான் எல்லாம் நடத்தினாங்க. காஃபிர்களை எதிர்த்து போராடலாம்,
என்கிற இந்த உத்தரவாதத்தை அல்லாஹ் சஃபருடைய மாதத்தில் தான் கொடுத்தான். ஹிஜ்ரி 2ல் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் வஹி அனுப்புறான், நீங்க காஃபிர்களை எதிர்த்து போராடுங்க, அவர்கள் எதிரிங்கன்னு சொல்லி ஜிஹாதுக்கான வெளிப்படையான ஒரு அங்கீகாரத்தை அல்லாஹ் சஃபரில் தான் கொடுத்தான். எத்தனை இஸ்லாமிய போர்களுடைய வெற்றியை பார்க்கிறோமோ இதனுடைய ஆரம்பம் சஃபரில் தான் அல்லாஹ் கொடுக்கணும். அப்படின்னா இந்த சஃபர் எவ்வளவு புனிதமானது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த போர்ல கலந்துக்கிறாங்களோ அதை கஸ்வாங்குவோம். நபி யாரை அனுப்புறாங்களோ அதற்கு சரியாங்குவோம். படைகள் 2 இருக்குது. நபி ஒரு போர்ல கலந்துட்டாங்கன்னா கஸ்வா, நபி யாராவது ஒரு தலைமையை போட்டு அனுப்பி வச்சாங்கன்னா அது சரியா. பெருமானார் தன்னுடைய வாழ்க்கையில கலந்து கொண்ட முதல் ஒரு கஸ்வத்துல் அபுவா. இந்த கஸ்வத்துல் அபுவாங்கிறது எப்ப நடந்துச்சுன்னா சஃபருடைய மாதத்துல நடந்துச்சு. முதல் இஸ்லாமிய போருக்கான அங்கீகாரத்தை முஸ்லிம்களும் திறமையானவர்கள் தான், அதிகாரம் படைத்தவர்களா என்கிற அறிமுகத்தை அல்லாஹ் இந்த சஃபருடைய மாதத்துல வெளிப்படுத்தினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனாங்க. இதுதான் ஹிஜ்ரத்துங்கிறோம். இந்த ஹிஜ்ரத்தை வைத்து நம்ம ஹிஜ்ரியை கணக்கிடுறோம். 1445 அப்படின்னு சொல்லி கணக்கிடுறோமா இல்லைங்களா? இந்த ஹிஜ்ரத்துடைய ஆரம்பம் எங்க? மக்காவிலிருந்து மதீனாவுடைய புனித பயணம் தான். சில கிதாபுகளை தெளிவாக எழுதுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புறப்பட்ட மாதம் எதுன்னு கேட்டீங்கன்னா சஃபருடைய மாதம் தான். அந்த சஃபர் மாதத்தை தொட்டு, அந்த ஆண்டை தொட்டு தான் ஹிஜ்ரி கணக்கிடுறோம். ஹிஜ்ரத்துடைய ஆரம்பத்தை அல்லாஹ் சஃபரா தான் வைக்கிறான். அதுக்கு அடுத்ததாக சொன்னாங்க, நிறைய இஸ்லாமியர்கள் முஸ்லீமா ஆகுவது, நிறைய காஃபிர்கள் மாற்றார்கள் இஸ்லாத்தை தழுவியது இந்த சஃபருடைய மாதத்துல தான். சுமாமா இப்னு உஸான் ஒரு சஹாபி இருந்தாங்க. பள்ளிவாசல்ல கட்டி போடப்பட்டாங்க. அவங்க பெரிய குலத்தலைவர், யமாமாவுடைய தலைவராக இருந்தாங்க. அவர்கள் அவிழ்த்து விட்ட பிறகு போய் குளித்துட்டு வந்து இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க. நீண்ட சம்பவம். அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவருடைய சமூகமே இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க. ஒரு பெரிய கூட்டம் நபியுடைய காலத்தில் இஸ்லாத்துக்கு வருவாங்க. இவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தது ஹிஜ்ரி 6 சஃபருடைய மாதம் தான். சஃபரில் தான் அல்லாஹ் தஆலா ஒரு நகரத்துக்கு இஸ்லாத்தை பரவ செய்கிறான். இன்னும் அதிகமா சொல்லணும்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு நிக்கா கூட சஃபரில் நடந்திருக்குது. தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, எவ்வளவு பெரிய சீதேவி அவங்க. எல்லா தம்பதிகளுக்கும் துஆ செய்யறோம், என் மகன் ஃபாத்திமா போல வாழணும், என்னுடைய மகன் அலி ரலியல்லாஹு போல வாழ, அவங்க வாழ்க்கை எது கிடைச்சிச்சோ அந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்கணும். துஆ செய்யறங்களா இல்லைங்களா? எல்லா மணமகனுக்கும் துஆ செய்யறோம், எல்லாம் அலி ஃபாத்திமாவை கொண்டு வாழ வைக்கி. நம்ம அப்படி வளர்த்துருக்க மாட்டோம், ஆனா ஆசைகள் அப்படி வைப்போம், அலி ஃபாத்திமா போடு வளர்த்து வை, குடும்பத்தை நிம்மதியா வைக்கின்னு சொல்லி. இந்த ஹஸ்ரத் அலி, இந்த ஹஸ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுமா, இவர்களுடைய திருமணத்தை அல்லாஹ் சஃபர்ல தான் நடத்தினான். இன்னைக்கு சஃபரை பீடையாக கருதி கொண்டு நம் பிள்ளைகளுக்கு நிக்காக்களை தள்ளி போடுறோம், அந்த வரனை பேசக்கூடாது ஒதுக்கி வைக்கிறோம். எந்த பிள்ளைகள் அலி ஃபாத்திமா போன்று வாழணும்னு ஆசைப்படுறோமோ அவர்களுடைய திருமணம் சஃபருடைய மாதத்துல தான் நடந்துச்சு. இதை விட பெரிய வரலாற்று நிகழ்வு என்ன இருக்க போது? அல்லாஹ் தஆலா இப்படி சஃபர்ல நிறைய வரலாற்று சகாப்தங்கள் வைத்திருக்கிறான். சஃபர் என்பது பீடை மாதம் அல்ல, தர்ச்சுகன மாதம் அல்ல. நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த நேரம் பீடை, நீங்க நன்மை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த நேரம் பரக்கத். உலகத்தில் எதுவுமே உங்களுக்கு பீடையாக அமையாது. நேரங்கள் பீடை அல்ல, வாஸ்து சாஸ்திரங்கள் பீடை அல்ல, குணாதிசயங்கள் பீடைகள் அல்ல, சில மூட நம்பிக்கைகள் பீடைகள் அல்ல. மாற்றார்கள் தான் சொல்லுவாங்க, இதை பாருங்க யோகம் வரும், இதை பார்த்தீங்கன்னா பீடை வருங்குவாங்க. அதெல்லாம் மாற்றாருடைய கலாச்சாரம். நமக்கு எதுவுமே பீடை கிடையாது. ஒன்று விளங்கிக்கிங்க, எந்த படைப்புமே உங்களுக்கு பீடையாக அமைய முடியாது. எதுவுமே உங்களுக்கு பூனை உங்களுக்கு பீடையாக அமையாது, உங்களுடைய மனைவி உங்களுக்கு பீடையாக அமைய மாட்டாங்க. உங்களுடைய சூழ்நிலைகள் அதை மாற்றுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஅலம், நன்றா கேட்டுக்கொள்ளுங்க, அன்னல் உம்மா லவ் இஜ்தமஅத் அலா யன்ஃபஉக, எல்லாருமே சேர்ந்து ஒரே ஒரு நபருக்கு நன்மை நாட நினைச்சாங்கன்னா லை யன்ஃபஉக, அல்லாஹ் நாடலன்னா அது கிடைக்காதுன்றாங்க. எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு நல்லது செய்யணும் ஆசைப்படுறாங்க, அல்லாஹ் நினைக்கலன்னு சொன்னா உங்களுக்கு அந்த நல்லது கிடைக்காது. அதுக்கடுத்ததா சொன்னாங்க, லவ் இஜ்தமஅத் அலா யதுர்ருக, எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு தீங்கு நினைக்கிறாங்க, ஒரு எப்படியாவது சாட்சர்லாம் முயற்சி செய்யறாங்கன்னா லை யதுர்ருக, அல்லாஹ் நாடலன்னா அந்த தீங்கு உங்களுக்கு வராதுன்றாங்க. இதுதான் யதார்த்தம். எல்லாம் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தின் கீழே தான் நடக்குது. மாதங்களை வசைப்பாடுவதும் நேரங்களை திட்டுவதும் மார்க்கத்தில் ஹராம் என்பதாக உணருங்க. கடந்த காலங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய பரம்பரைகள் பின்பற்றிய அனுஷ்டானங்கள் வேறாக இருக்கலாம். மார்க்கத்தை படியுங்க, குர்ஆன் ஹதீஸை படியுங்க. இதான் உங்களுடைய வாழ்க்கையில் நேர்த்திகளை ஏற்படுத்தும், நிம்மதியான வாழ்க்கைகளை பெற்றுத்தரும். இது சஃபர் என்பது முகம் ஜொலிக்கக்கூடிய
பீடையுடைய மாதம் அல்ல, இது பரக்கத் நிறைந்த மாதம். நிறைய வரலாற்றுடைய நிகழ்வுகளை அல்லாஹ் இந்த சஃபருடைய மாதத்தோடு வைத்திருக்கிறான். பெருமானார் சொன்னதை போன்று லா சஃபர, சஃபரில் எந்த பீடையும் கிடையாது, இது எல்லா சுபமான காரியங்களும் நடத்தலாம். மாற்றார்களுக்கு ஒப்புமையாக நடப்பதுதான் சஃபரையும் நாம் பீடையாக கருதுவது. அவங்க ஆடி மாதத்தை பீடையாக பார்க்குறாங்க, நம்ம சஃபர் மாதத்தை பீடையாக கணிக்கிறோம். இதற்கும் மார்க்கத்துக்கு எந்த அனுமதியும் கிடையாது. மார்க்கத்தை புரிந்து அமல் செய்யுங்க. உடைய பெரியார்கள் சொல்லுவாங்க, எப்படி தக்பீர் கட்டணும் தெரிஞ்சு தக்பீர் கட்டினீங்கன்னா அந்த தக்பீருடைய நன்மை கிடைக்கும். எப்படி ருக்கு செய்யணும் தெரிஞ்சு ருக்கு செஞ்சீங்கன்னா ருக்குடைய நன்மை கிடைக்கும். சும்மா தக்பீர் கட்டி சலாம் கொடுத்தீங்கன்னா அந்த தொழுகையில் என்னென்ன பலன்லாம் இருக்குதோ அதெல்லாம் கிடைக்காம இருக்கும். தொழுது பார்க்குறீங்க கிடைக்கலங்க, ஏங்க கிடைக்கல? தொழுது முறை சரியில்லை. அதே போன்றுதான் நான் முஸ்லீமா இருக்கிறேன் அதனால இங்கே